தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹாய், நான் உங்க புனிதா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாரதியாரோட இந்த ஒரு கவிதை நம்ம தன்னம்பிக்கையோட வாழறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒரு படியையும் நம்ம எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கிறது. தேடிச்சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, இந்த காலத்துல அதுதானங்க நடக்குது. நம்ம இந்த சின்னஞ்சிறு கதைகள்னு சொல்றோம் இல்லையா, என்ன தெரியுமா? மற்றவங்களோட கதைகளை நம்ம பேசுறது தான். இன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நடிகர் அவரோட வாழ்க்கையில வந்துட்டு அவர் மனைவியை டைவர்ஸ் பண்றாரு. இதை ஒரு கண்டென்ட்டா எல்லாருமே நிறைய பேர் போடுறாங்க. அதை நாம அவ்வளோ இன்ட்ரெஸ்டா போய் பார்க்குறோம். நமக்கு அது தேவையா? அது அவரோட சொந்த வாழ்க்கை. அதை அவர் வெளிப்படையா சொல்றதுமே ரொம்ப தவறான ஒரு செயல்தான். அவரோட பிரபலத்துக்காக அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அது தேவையா? தேவையில்லாத விஷயம் தானே அது. ஒரு நடிகரும் டைவர்ஸ் பண்றதை சமீப காலங்கள்ல செய்திகள்ல வருது. அதையும் மக்கள் விமர்சனம் பண்றாங்க. அதை விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு எந்த தகுதியுமே இல்லையே. இதைதான் பாரதியார் சொல்றாரு, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி. அவங்க வாழ்க்கையோட கதையை நம்ம எதுக்கு பேசணும்? அதே மாதிரி நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்ம எப்போ மற்றவங்க வாடி போற அளவுக்கு பேசுறோமோ நம்மளோட வெற்றி அங்கே நின்று போயிடும் அப்படிங்கிறாரு. மனம் வாடி துன்பமிகு உழன்ற பிறர் வாட பல செயல்கள் செய்து. கரெக்டுங்களா? அடுத்த லைன் பாருங்க, நரை கூடி கிழப்பருவம் எய்தி அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இங்க நம்ம இப்போ செத்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? எனக்கு அதெல்லாம் போக தான் போகிறோம். அப்போ இவரா ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, எல்லாருக்கும் எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் இவர் வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னால் நம்ம நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோன்னு அர்த்தம். இவெல்லாம் வாழ்கிற காலத்தில் எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கான், எனக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கான், இவங்கெல்லாம் எத்தனை பேரை கெடுத்துருக்கான் தெரியுமா இவனோட வாழ்க்கையில் இப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. அதைத்தான் பாரதியார் சொல்கிறாரு. கரெக்டுங்களா? நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கோற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ட்டு. இங்கே வேடிக்கை மனிதர்கள் அப்படின்னா யார் தெரியுமா? அடுத்தவங்க கதையை பேசுறது, எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாம ஒரு சாதாரண வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு போறது, இதெல்லாம் வேடிக்கை மனிதர்களோட செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எவன் ஒருத்தன் தன்னோட வாழ்க்கையில முன்னேறணும், முயற்சி செஞ்சு சாதனை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவனோட வாழ்க்கையில மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவான். அடுத்தவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு அவன் மூக்க நுழைக்க மாட்டான். நீங்க சொல்லுங்க, நீங்களும் அந்த வேடிக்கை மனிதர்களை போல விழுந்து போவீங்களா? இல்ல நீங்க ஒரு சாதனையான வாழ்க்கையா வாழ்ந்து சாதனையாளரா நீங்க இறப்பீங்களா? கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கைய சாதனையாளராக தான் முடிக்கணும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில மட்டும்தான் கான்சென்ட்ரேட், கவனத்தை செலுத்தணும். சரிங்களா? இது சோஷியல் மீடியாவா இருந்தாலும் சரி, டிவி சீரியல்ஸா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நடிகராக இருந்தா கூட சரிங்க. ஓகேங்களா? அவங்களோட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களோட பணத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் சோஷியல் மீடியாவில இருந்து நாம எடுக்கணும். என்னோட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா பாருங்க, பயன் இல்லை அப்படின்னா அது உங்களோட விருப்பம். சரிங்களா? இதையே தான் நான் எல்லாரோட வீடியோவுக்குமே சொல்றேன். உங்களுக்கு எது பயனுள்ளதா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? நகைச்சுவையா இருக்கும்போது நகைச்சுவையை நம்ம ரசிக்கலாம். அதே நகைச்சுவை மற்றவங்களை கேலி பண்ணுது அப்படின்னா அது நகைச்சுவையா இருக்காது. அது அந்த ஒரு சந்தோஷம் நிரந்தரமானது கிடையவே கிடையாது. அது ஒரு தற்போதைய மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி கிடையாது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.